தேவதேவரான இறைவன் கேட்கிறார், சாமுத்ரிகா சாஸ்திரம் கூறும் நல் அழகு பெற்ற என் பிரியமானவளே, உனக்கு சினம் முழுமாறு ஆக்கிய அந்நிலை உன்னை விடுத்ததா? அந்நிலை, அதாவது அச்சினமான நிலை இருக்கும் போது பிறரை சமாதானம் செய்வது என்பது எந்த ஒரு உபாயத்தினாலும் ஆகாது. பாமர மனிதர்களைப் போல நம் இருவருக்குள்ளும் கருத்து வேற்றுமை இருக்குமானால் அப்பொழுது அனைத்து ஜீவராசிகளும் அடங்கிய இவ்வுலகிற்கு அழிவு நெருங்கியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நானோ தீயின் நடுவில் நிற்பவன், நீயோ சந்திரனில் விளங்குபவள். இவ்வுலகமோ அக்னி மற்றும் சோமனான சந்திரன் ஆகியவர்களுடைய கலவையே. அவர்களோ நம்முள் இருப்பவர்கள். நாம் இருவரும் இவ்வுலகத்தின் நலத்திற்காகவே பல பல திருமேனிகள் தாங்கி திருவிளையாடல்கள் புரிகிறோம். நாம் பிரிந்தால் இவ்வுலகம் ஆதவற்றதாக ஆகுமே. இதில் சாஸ்திரங்களினாலும் யுக்திகளினாலும் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட வேறொரு காரணமும் உண்டு. அசையும் அசையாதனவுமான ஜீவராசிகள் மிகுந்த இவ்வுலகம் சொல்லும் அதன் பொருளும் இணைந்தது போல நீயோ சொல்லமுதம், நானோ அதன் பொருளமுதம். இவ்விரண்டு அமுதமும் ஒன்றை என்று எவ்வாறு பிரிந்திருக்க முடியும்? நீ எனது சொரூபத்தை உணர்ந்த வித்தி.